ஒரு ஜடப்பொருளான தூணிலிருந்து ஒரு உயிர் பிறக்க முடியுமா? ஆம் என்கிறது நரசிம்ம அவதாரம். இந்த மகாவிஷ்ணுவின் எடுத்த 4வது அவதாரம் இதுவாகும். இரண்யன் எனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்குள்ளேயோ வெளியேயோ இப்படியெல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் வாங்கியவன். தன்னுடைய மகன் பிரகலாதன் கேட்கிறான், இரண்யன் உன்னுடைய கடவுள் எங்கே என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். தன்னுடைய பலம் வாய்ந்த கதையால் தூணை பிறக்கிறான். அங்கிருந்து மிக பிரம்மாண்டமான உடல் மனிதனாகவும் தலை சிங்கமாகவும் கொண்டு ஒரு அணு என்பது உருமாறி உடனுக்குடன் மிக பெரிய அணுசக்தியாக மாறி அவனை கொல்ல முடியுமா என்றால் முடியும் என்கிறது அறிவியல். மனிதனும் அல்லாது மிருகமும் அல்லாது ஒரு விசித்திர உருவம் ஒரு தூணிலிருந்து உதிர்ந்து அது ஒரு அணுக்களின் அதிரடி மாற்றம் எப்படி ஒரு உயிரை உருவாக்குகிறது என்பதை காட்டும் பேரதிசயம். இன்று அதிசயம் பேசும் குவாண்டம் இயற்பியல் மற்றும் ஆற்றல் எப்படி திடீர் பொருளாக மாறுகிறது என்பதை நரசிம்மரின் தோற்றம் அன்றே உணர்த்துகிறது. நண்பர்களே, நரசிம்மர் தூணிலிருந்து பிறந்து எதை காட்டுகிறது தெரியுமா? நம்பிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் வெளிப்படுவார் என்பதை. அவர் சிங்கத்திடமிருந்து பிறக்கவில்லை, ஆனால் சிங்கத்தின் வீரத்தையும் மனிதன் அறிவையும் ஒன்றாக கொண்டு வந்தார். ஒரு தூணில் இருந்து ஒரு மாபெரும் சக்தி பிறக்க முடியுமா? ஒரு தூணிலிருந்து மாபெரும் சக்தி பிறக்க முடியுமா? உங்கள் கருத்து என்ன என்பதை எனக்கு தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.